நம்ம அப்பா தாத்தா காலத்துலலாம் புளி, நெல்லிக்காய் மாதிரியான ஒரு சில உணவுகள பார்க்கும்போது, அவங்களுக்கு வாயில எச்சி ஊறியிருந்திருக்கும். ஆனா, இன்னைக்கு நமக்கோ கடைகள்ல கிடைக்கக்கூடிய எந்த உணவா இருந்தாலும் சரி, அது ஜங்க் ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்டா இருக்கட்டும், எத பார்த்தாலுமே அடுத்த 2 செகண்ட்ல அது நம்ம மூளையில ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஏற்படுத்தி வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சிருது. ரொம்ப சிம்பிள். இது நடக்கிறதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு நம்ம பிரெயின் அடிக்ட் ஆனது தான். அப்படி அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க என்ன கலப்பாங்க? அது மேஜிக் மசாலாவா, சீக்ரெட் மசாலாவா அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. பட் ஒண்ணு உறுதி, சால்ட், சுகர், ஃபேட் இது 3மே அந்த உணவுகள்ல ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 3 பேரும் நம்மள காலி பண்றதுக்கு ரெடியா அந்த உணவுகள்ல ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னா, WHO ரெக்கமெண்டேஷன் படி ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் 5 கிராமுக்கு குறைவான சால்ட்ட தான் எடுத்துக்கணுமா உணவுகள் வழியா. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மொத்த கலோரிஸ்ல 10% அதிகமா சுகர் இருக்கக்கூடாதாம். 30% அதிகமா ஃபேட் இருக்கக்கூடாதாம். இந்த லிமிட்டேஷன்ஸ நம்ம தாண்டுற பட்சத்துல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டயபெட்டிஸ், ஹை பிபி, ஹார்ட் டிசீஸ் மாதிரியான நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கண்டிப்பா நமக்கு வந்துருங்கிறாங்க WHO. இவங்க சொல்ற இந்த கைட்லைன்ஸ்லாம் எங்க வீட்ல வைக்கிற புளிக்குழம்பும், மீன் குழம்புமே தாண்டிடுங்கிறீங்களா? உண்மைதான் ஒத்துக்கிறேன். எங்க வீட்லயுமே அப்படிதான். பட் இந்த இடத்துல கூட நம்ம ஒரு மாதிரி இது வீட்ல செஞ்சது தானேன்னு ஒரு முட்டு குடுத்துக்கலாம். ஆனா, இந்த மாதிரியான கடையில வாங்குற உணவுகளுக்கு அந்த ஒரு முட்டும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். அதாவது இந்த மாரி HFSS ஃபுட்லலாம் சால்ட் இருக்கு, சுகர் இருக்கு, ஃபேட் இருக்கு எல்லாமே ஓகே. பட் அதே சமயம் இந்த ஃபுட் ஐட்டங்கள்லாம் விலையும் கொஞ்சம் அதிகமா தானே இருக்கு. சோ பணம் அதிகமா புழங்கக்கூடிய இடங்கள்ல தானே இதெல்லாம் அதிகமா விற்பனை ஆகும். இது எதுக்காக நம்மள்ட்ட சொல்றோம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதுக்கான பதில் 2019ல வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட உடல் எடை அதிகமான, அதாவது இந்த ஜங்க் ஃபுட்ட சாப்பிட்டு உடல் எடை அதிகமான ஒபிஸ் பீப்பிள் இருக்காங்கல்ல, 70% அதிகமானவங்க வசிக்கிறது லோவர் அண்ட் மிடில் இன்கம் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள்ல தான். அதாவது நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள்ல. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? காசு அதிகமா இருக்கக்கூடியவங்க சாப்பிடுறது தான் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்லாம். அவங்க தான் இதெல்லாம் ரெகுலரா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட்ன்றதெல்லாம் சினிமால காட்டுறாங்க ஓகே. பட் நமக்கே தெரியாம நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நாட்டுல இதெல்லாம் ரொம்ப அதிகமா விற்பனை ஆகிட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கம்பெனில ஏதோ செலக்ட் ஆயிருக்கேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்து என்ன மச்சான் செலக்ட் ஆயிட்ட போல ஏதாவது ட்ரீட் குடும்பானுங்க. நான் உடனே சரி ஓகே வாடான்னு அழைச்சிட்டு போறேன். இன்னும் சம்பளமே வந்திருக்காது. பட் வாடான்னு அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி தரேன். இது வந்து ஒரு 10, 15 வருஷமாவே நம்ம ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு. இந்த ட்ரெண்ட் தான் இன்னைக்கு இத பத்தி நம்ம பேசுறதுக்கு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த HFSS ஃபுட்ல இருக்கிற தீமைகள் எல்லாம் சொல்லி, இத பத்தி ஒரு 4 பேர் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு எனக்கு பர்சனலா தோணுனாலும், அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா, கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து FSSAIலாம் ஈட் ரைட் இந்தியான்னு ஒரு கேம்பெயினே நடத்துனாங்க. கிட்டத்தட்ட இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டீஸ் எல்லாம் வச்சு ஆட்லாம் குடுத்தாங்க. உதாரணத்துக்கு ஃபார்மர் இந்தியன் கேப்டன் விராட் கோலி கூட ஒரு ஆட்ல பேசியிருப்பாரு. நம்மள எத்தன பேர் இந்த ஆட பார்த்திருப்போம்ன்றது கூட டவுட் தான். இருந்தாலும் இது ஒரு வீடியோவா போடணும்னு எனக்கு பர்சனலா தோணுனதுக்கு காரணம் ஒரு விஷயம் தான். அதாவது இந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான சுகர், சால்ட்டுக்கெல்லாம் அதோட டேஸ்ட்டுக்கு நம்ம பிரெயின் அடிக்ட் ஆகி, இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டு அதுல ஏற்படக்கூடிய டயட்டரி ரிஸ்கால மட்டும், இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் இறந்து போயிட்டு இருக்காங்கன்னு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லுது. ஒரு நேரத்துல உலகின் சர்க்கரை கிண்ணம்னு கியூபாவை சொல்லிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு அந்த ட்ரெண்டே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு உலகத்துல சுகர் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற நாடும் இந்தியா தான். சுகர் அதிகமா கன்சியூம் பண்ற நாடும் இந்தியா தான். இதனாலதான் உலகமே இன்னைக்கு இந்தியாவை சர்க்கரை நோயின் தலைநகரம்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த சுகர் பேஷண்ட்ஸ்ல 17% பேர் இந்தியால மட்டுமே இருக்காங்களாம். அதுலயும் நமக்கு சுகர் இருக்குன்னே தெரியாம இந்த இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்க இங்க பலர். இதை நான் ஏன் சொல்றேன்னா, கடந்த 10 வருஷத்துல மட்டும் இந்தியால இந்த ஸ்நாக்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரியான விற்பனை எல்லாம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாயிருக்கான். இன்னைக்கு தேதியில அமெரிக்கா, பிரான்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான உலகத்துல இருக்கக்கூடிய 16 நாடுகள்ல இந்த மாதிரியான HFSS ஃபுட்டுக்கான டாக்ஸ் ரொம்ப அதிகம். அதுலயும் குறிப்பா கொலம்பியா ஒரு படி மேல போய் ஜங்க் ஃபுட் லானே ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ₹10 சிப்ஸ் பாக்கெட்டு கவர்ன்மெண்ட் மக்கள் நலன் கருதி அதோட வரியை ஏத்தி ஒரு ₹50 விக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மள பெரும்பாலானவங்க அதை வாங்க மாட்டோம். பட் சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது அந்த 10 வயசு குழந்தை எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை வாங்கி தந்துடுறது தான் குட் பேரண்டல் குவாலிட்டிஸ்னு சில பேர் இருக்காங்க. அவங்களாம் நம்ம இல்ல. அவங்களே நினைச்சாலும் திருந்த முடியாது. அது நமக்கு தேவையும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் உறுதி. இந்தியால இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாதிரியான HFSS ஃபுட்டுக்கான டாக்ஸ் அதிகமாகும். கவர்ன்மெண்ட் அது சம்பந்தமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமா. ஏற்கனவே இந்தியால கேரளா கவர்ன்மெண்ட் 2016ல ஃபேட் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவிலே முதல் தடவையா. பட் அது 11 மாசம் தான் இருந்துச்சு. காரணம் அதுக்கு அடுத்த வருஷமே சென்ட்ரல்ல GST இம்போஸ் பண்ணதால 2017 அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. பட் இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த ஃபேட் டாக்ஸ் மாதிரியான HFSS ஃபுட்டுக்கான வரி இந்தியால அமல்ல இருக்கும். ஒருவேளை அது கொண்டு வர பட்சத்துல அதை நீங்க எப்படி பாப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டை பத்தின உங்க பார்வையை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சாலும், லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாலும், திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு 10,000மோ, 50,000மோ, 1,00,000மோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செலவு பண்ண தேவை இல்லாத ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா, அதை விட பெரிய வரம் எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இன்னும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.